ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 19ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இம்பார்ட்டன்ட் தான், பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஆர்டிகல் 32 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 14, 19, 21. இந்த 21 வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டீப் பாக்கெட் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டீப் பாக்கெட் என்னன்னா அந்த ஆர்டிகல் 21க்குள்ள என்ன ரைட்ஸ் வேணால் நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் ஆர்டிகல் 19 சரி 21 சரி இந்த ரைட் டு ஃப்ரீடம்குள்ளேயே வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 19 எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா. இங்கே ஏன் எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 19லேயே 6 ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதில் ஆர்டிகல் 19க்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்குள்ளே இந்த ஆர்டிகல் 19க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த எந்த ஒரு தயக்கமோ இல்லாமல் எனக்கு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் பற்றி சொல்கிறது தான். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்க ரைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது. ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதில் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லலாம், பட் ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களோட ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப்பை நம்ம வந்து கவர்மெண்ட்டோட ஆக்ஷனை ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஆர்ம்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் மூலிமா கொண்டு வந்தாங்க 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலிமா. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் த்ரூ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ நான் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இம்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ சும்மா ஜஸ்ட் டூர் மட்டும் போகாமல் செட்டில் ஆகணும்னு நினச்சனாலுமே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து கர்நாடகா போகணும் இல்லை பெங்களூர் போகணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இம்போஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து மேபி டோலுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் அதர் தன் தட் மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நார்மல் சுச்சுவேஷனில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது இல்லைன்னா 144 அதெல்லாம் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அது எக்ஸப்ஷனில் வந்துடும். அதே நேரத்தில் நான் வந்து எனக்கு வந்து ஓகே நான் தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணுவேன்னா நான் வந்து ஃபார் எக்கனாமிக் ரீசனோ இல்லை ஏதோ ரீசனுக்காக பர்சனல் ரீசனுக்காக நான் போய் வேறு ஸ்டேட்லேயோ இல்லை சிட்டியில் போய் நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் பண்ண முடியும். அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக அதில் சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலிமா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300A வந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்குது. 31ல் சொன்ன விஷயமும் சரி, அதே மாதிரி ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப்ல சொன்னதையும் ரிப்பீல் பண்ணிவிட்டு அது எங்கே போய் வச்சுருக்காங்கன்னா ஆர்டிகல் 300Aல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்ததை கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன் ஆர் பிஸ்னஸ். எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுது இல்லை என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ அது வந்து நானே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே அப்சல்யூட் ரைட் கிடையாது. அதே மாதிரி இல்லீகல் விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, இட்ஸ் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்குபேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் MBBS படிச்சிருக்கணும். MBBSலாம் படிக்க மாட்டேன் ஆனால் நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இதில். ஸோ அதான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுதான் ஆர்டிகல் 19ல் சொல்லியிருக்க ஒரு 6 ரைட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்துடும். ஸோ அது வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகேங்களா? ஸோ சில ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இந்த கன்விக்ஷன் ரிலேட்டடான விஷயத்துக்காக. என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஃபேக்டோ அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், ஒரு அஃபென்ஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்ன லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே தவிர ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. சரி, லெட் அஸ் அஸ்யூம் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்டருக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டே 7 years தான் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து நான் மர்டர் பண்ணும்போது 7 years தான் இருக்குது அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 7 years தான் கொடுக்க முடியும். மேபி நான் மர்டர் பண்ண அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க, என்ஹான்ஸ் பண்ணிடுறாங்க, டெத் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு வந்து அப்ளை ஆகாது. மேபி நாளைக்கு யாராச்சும் மர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது இம்போஸ் ஆகும். அதுதான் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜியோபாடி. டபுள் ஜியோபாடினா என்னென்னா, நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி தான் தண்டனை கொடுக்க முடியும், ரெண்டாவது வாட்டி தண்டனை கொடுக்க முடியாது. இதில் வந்து முக்கியமான டேர்ம் என்னென்னா ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மூலிமா எனக்கு ஒரு வாட்டி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் அஃபென்ஸுக்கு எனக்கு இன்னொரு வாட்டி தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க டபுள் ஜியோபாடிங்கிறது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் இன்க்ரிமினேஷன். செல்ஃப் இன்க்ரிமினேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மர்டர் பண்ணிடுறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரியாக போய் போலீஸ்கிட்ட ஒரு கன்ஃபெஷன் தரேன்னா அது ஓகே. பட் ஆனால் போலீஸ் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த இதை நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து என்னோடய ஆர்டிகல் 20 Clause 3 வந்து வயலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கன்ஃபெஷன் வந்து என்னென்னா வாலண்டரியாக கொடுக்குறது. ஆனால் போலீஸோ இல்லை வேறு ஏதாவது அத்தாரிட்டி வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீ தான் இந்த தப்பு பண்ணுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அந்த ஆர்டிகல் 20 Clause 3 வந்து என்னோட ஆர்டிகல் 20 Clause 3 வந்து வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ ஒரு பர்சன் நார்மலான லைஃப் வாழ்கிறதுக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் தேவை, அதுவும் டிக்னிஃபைட் லைஃப் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயமோ அதெல்லாம் ஆர்டிகல் 21 வரும். ஸோ சில ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட்கஃபிங், ரைட் டு ட்ராவல் அப்ராட், ரைட் டு ஷெல்டர், ரைட் டு என்விரான்மெண்ட், ப்ரைவசி, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி எக்ஸெட்ரா. ஏன் எக்ஸெட்ரான்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்டர்பிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு என்ன பேசிக்ஸ் அம்யூனிட்டிஸ் இல்லை என்ன பேசிக் எசென்ஷியல்ஸ் என்ன தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 மூலிமா எடுத்துக்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன் இது எப்போ கொண்டு வந்தாங்க? 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் 2002 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2002 தான் வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் டு எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 92-93 டைம் டியூரேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மூலிமா ஆர்டிகல் 21 அது இருக்குது அப்படிங்கிறது இன்டர்பிரேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இது வந்து 2002 எக்ஸ்ப்ளிசிட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு எஜுகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா 6 to 14 years. ஓகேங்களா? 14 years சில்ட்ரன்ஸ்க்கு அது வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போது நான் என் வீட்டில் இருக்கேன், ஒரு போலீஸ் வந்து உள்ளே வராங்க, உள்ளே வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன காரணத்தினால அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 22 சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா போலீஸ் வந்து அதுக்கான பதில் சொல்லணும். ஒன்ஸ் அது பதில் சொன்னதுக்கப்புறமா என்ன வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லைனா என்னோடய அட்வொகேட் லாயர்கிட்டையோ இந்த மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறமா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அந்த ட்ராவலிங் டைம் வந்து எக்ஸ்க்ளூடிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 22 சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஆர்டிகல் 22 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன் ரிலேட்டடாக வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 monthsக்கு ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்னென்னா, சப்போஸ் இந்த பர்டிகுலர் பர்சன் நான் வந்து ஒரு த்ரெட் டு சொசைட்டியாக இருக்கேன், என்னால் ஒரு அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த அஃபென்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னை வந்து டிடைன் பண்ணலாம். ஸோ அந்த அஃபென்ஸ் நடக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த காரணத்தினால அது பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 22 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் 22 சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனிமி இல்லை ஏலியன் கண்ட்ரீஸ்க்கு அப்ளை ஆகாது. ஸோ எனிமி ஏலியன் கண்ட்ரீஸ்னால் என்னென்னா, ஒரு கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வார் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லாட்டினா வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கோன்னா அவங்கள வந்து எனிமி ஏலியன் அந்த கண்ட்ரி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிகல் 22 சொன்ன ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த கண்ட்ரியில் இருக்க சிட்டிசன்ஸ்க்கு அது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 19 22 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல, பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலேட்டடாக என்னென்னு பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.